மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணைய வழி கல்வி சேவையின் ஊடாக இணைந்து கொண்டு அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள வெப்பம் என்ற பாடத்தை கடந்த வகுப்புல தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக வெப்பத்தினுடைய விரிவு வெப்பத்தினுடைய பிரிவுகள் எடுத்த பகுதிகள் இனி பிரிவுகளுக்கான பகுதிகள் தான். அதில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற முதலாவது விஷயம் வெப்பத்தின் விரிவு வெப்ப விரிவு என்ற ஒரு பகுதி பார்ப்போம். இதை பற்றி தான் இன்றைக்கு கதைக்க போகிறோம். வெப்ப விரிவு என்று சொல்றது தெர்மல் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ சும்மா அதில் ஒரு படத்தில் போடுவேன், சும்மா விளங்குறதுக்காக ஆகிறேன். வெப்ப விரிவு தான் பகுதி. அதில் பேர் சும்மா இப்போ உங்களோட வீடுகளில் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த குவளைகளில் சில குவளைகளில் வந்து இப்போ கல்யாண வீடுகள் சாமர்த்தியம் நடக்கிற டைமில் வந்து இந்த சின்ன சில்வர் கப்பில் வந்து தேத்தனிகள் கொடுப்பாங்க. அந்த வீடுகளுக்கு தேத்தனி வர்றாங்க, தேத்தனி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டு இப்போ ஒரு கப்பை அடுக்கி வச்சுட்டு நீண்ட காலம் பாவிக்காமல் விட்டாங்கன்னு வைங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று கப்பை அடுக்கி வச்சுட்டு கோலைகளை ஒன்றுக்கு மேலே ஒன்று சில்வர் கப்பில் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு கவனிக்காமல் விட்டாங்க. நீண்ட காலமாக கவனிக்காமல் விட்டாங்க. இப்போ திடீரென்று ஒரு கனகாலத்துக்கு அப்புறம் எடுக்கக்குள்ள அது ஒன்றோடு ஒன்று நல்லா இறுகி போயிருக்கு. கனகாலம் எடுக்காமல் விட்டால் ஒன்றோடு ஒன்று நல்லா இறுகி போயிருக்கு. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அது எப்படி கலட்டுறது, அதுக்கு தான் இந்த வெப்ப விரிவை பயன்படுத்த போகிறோம். இப்போ அப்படியான ஒரு சந்தர்ப்பம் அதில் காட்டிட்டு பாருங்க. 2 குவளைகள் ஏபி என்ற 2 குவளைகள் நீண்ட காலம் பாவிக்காமல் எடுக்காமல் விட்டுட்டினபடியால் அது ஏபியும் ஒன்றுக்குள்ள ஒன்று நல்லா இறுகி போய் அப்போ வெளியில் வர முடியாமல் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன டெக்னிக்கை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால், இந்த உள்ளுக்கு இருக்கிற குவளை இருக்குது தானே, ஏ என்ற குவளை, இது வந்து உள்ளுக்கு இருக்கிற குவளை, அது வந்து பி என்ற கோலைக்குள்ளே போய் நல்லா இறுகி போய் நிற்குது. பி என்ற கோலை வெளியில் இருக்குது. அந்த வெளியில் இருக்கிற பி என்ற கோலைக்குள்ளே போய் இந்த ஏ என்ற கோலை நல்லா இறுகி போய் நல்லா ஒட்டி போய் இறுகி போயிருக்குது. அப்போ இதை வெளியில் எடுக்கணும் என்றால் ஒன்றும் செய்யலை, இழுத்து பார்த்தா வெளியில் வர கனகாலம் அதை பாவிக்காமல் விட்டுட்டோம். அப்போ எடுக்கக்குள்ள திடீரெண்டு வெளியில் வராது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா சில ஐடியாஸை யூஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரி இந்த வெப்பத்தினுடைய விரிவை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏ என்ற கோலை உள்கோலை இருக்குதானே, அதுக்குள்ளே வந்து குளிர்ந்த நீரை விடுவாங்க. குளிர் நீர் குளிர் நீரை அதுக்குள்ளே விடுவாங்க. வெளியில் பி என்ற பகுதியை வந்து சுடுநீருக்கு வைப்பாங்க. நல்லா கொதிக்க இருக்கிற சுடுநீருக்குள்ளே வந்து இந்த பி என்ற பகுதியை வைப்பாங்க. அப்படி வைக்கக்குள்ள என்ன நடக்கும் என்றால், பி என்ற இடம் வந்து வெப்பநிலை கூடிடும். பி என்ற இடத்துல வந்து வெப்பநிலை கூடிடும். அப்போ வெப்பநிலை கூடினா என்ன நடக்கும், அந்த இடத்துல வெப்பம் கூட இருக்குது. பி என்ற வெளிக்கோலைக்கு வெப்பம் கூட இருக்குது. சுடுதண்ணிகளை வச்சு பி என்ற கோலையை அப்போ உள்ளுக்குள்ள வெப்பம் கூட நிற்கிது. அப்போ இந்த இடத்த வந்து நீ சுடுதண்ணிக்க வச்சுட்டேன்னு சொன்னால், பி என்ற கோலையை சுடுதண்ணிக்கு வச்சுட்டேன்னு சொன்னால், இப்போ பி என்ற கோலைக்கு வந்து வெப்பம் கூட கொடுக்குறோம். ஏன்னா சுடுதண்ணிக்கு தானே வச்சது. அப்போ வெப்பநிலை கூடின இடத்துல உண்ட பி என்ற கோலையை வெளிக்கோலையை வைக்கக்குள்ள அது சூட்டை வாங்கி அது வந்து வெப்பத்தை பெறும். ஏன்னா வெப்பநிலை கூடின பொருள் அல்லவா அது. அப்போ பி என்ற கோலை இந்த வெளிப்பக்கம் வெப்பநிலை குறைஞ்ச பகுதி. அப்போ கூடின பகுதி சுடுதண்ணிக்குள்ள உண்டு அதை வச்சு என்று சொன்னால் அது வெப்பத்தை பெறும். சுடுதண்ணிட்டிருந்து வெப்பத்தை பெறும். வெப்பத்தை பெறுறதால என்ன நடக்கும், அது விரிவடையும். வெப்பத்தை பெற்று விரிவடையும். உதாரணத்துக்கு நீ பார்த்துருப்ப சில கம்பிகள், சில கம்பிகளை கொண்டு ஹீட்டில் வச்சு சொன்னாங்க. கம்பியை வந்து சுருட்டி போட்டு முறுக்கு மாதிரி சுருட்டி போட்டு ஹீட்டில் கொண்டு வச்சு சொன்னால் கம்பி விரிவடையும். என்ன ரீசன், வெப்பத்தை பெற்று அது விரிவடையும். அப்போ அந்த மாதிரி தான் இந்த சில்வர் கப்பம் என்ன செய்யும், வெப்பத்தை வாங்கி பி என்ற பகுதி விரிவடையும். ஆனால் அதே நேரத்தில் என்ன நடக்கும் பாருங்க, ஏ என்ற கோலைக்குள்ள குளிர் நீர் இல்லை விட்டு குளிர் நீரை விட்டதால அது சுருங்க பார்க்கும். ஏனென்றால் வெப்பநிலையில பி என்ற விட்ட இருந்து ஏ என்றவருக்கு வெப்ப பாய்ச்சல் நடக்க போகுது. அப்போ அது சுருங்க பார்க்கும், இது விரிய பார்க்கும். அதனால ஈஸியாக ஏஐயும் பியையும் ரிமூவ் பண்ணலாம். பி என்ற கோலைக்குள்ள இறுகி போயிருக்கிற இந்த ஏ என்ற கோலையை ஈஸியாக எடுக்கலாம். உள்ள குளிர் நீரை விட்டபடியால் வெளியில சுடுநீர், உள்ள குளிர் நீர். அப்போ ஒரு வெப்பநிலை டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால ஒரு வெப்ப விரிவு வரும். உள்பக்கம் சுருங்கும், வெளிப்பக்கம் விரியும். அதனால ஈஸியாக கலட்டி எடுக்கலாம். இது ஒரு ஐடியா, வெப்ப விரிவை பயன்படுத்துறதுக்கான ஒரு ஐடியா. ஓகே, நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். வெப்ப விரிவுனா என்னன்றதுக்கான ஒரு டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் வாசிச்சு பழகி கூட நல்ல வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒரு குறித்த பொருளினுடைய பருமநிலை வர்ற அதிகரிப்பை தான் வெப்ப விரிவுன்னு சொல்றது. எக்ஸாமில் வெப்ப விரிவுண்டா என்னன்னு கேட்டால் நீ இந்த வசனத்தை தவிர வேறு என்ன எழுதினாலும் பிள்ளை தான் போடுவான். கிளியராக எடுத்துக்கணும். முக்கியமான பொருள் வெப்ப விரிவு என்றால் என்னன்னு கேட்டால் நீ இந்த வசனத்தை தவிர வேறு என்ன எழுதினாலும் பிள்ளை தான் போடுவாங்க. ரீசன் இதுதான் சரியான உள்ளகம். அப்போ வெப்பநிலை அதிகரிப்பு நடக்கக்குள்ள ஒரு பொருளினுடைய பருமநிலை, நீளம், அகலம், உயரம், பரப்பளவு, கன அளவு, இப்படி எந்த ஒரு விதத்திலையும் மாற்றம் வந்தால், நீளம் அகலம் உயரத்தில் மாற்றம் வந்தாலே பரப்பளவான அளவு ஆட்டோமேட்டிக்காக மாறும். அப்படி எந்த ஒரு மாற்றம் வந்தால் நீளம் அகலம் உயரங்களில் அந்த பொருளினுடைய நீள அகல உயரங்களில் வெப்பத்தை கொடுத்து மாற்றத்தை ஏற்படுத்தினால், வெப்பநிலை அதிகரிப்பால் மாற்றத்தை ஏற்படுத்தினால் அது வெப்ப விரிவு நடந்திருக்குது என்றதுக்கான ஒரு விளக்கம். நம்ம வெப்ப விரிவுண்டா என்னென்றால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெப்பத்தை கொடுத்து நாங்கள் ஒரு பொருளினுடைய பருமநிலை மாற்றத்தை ஏற்படுத்துவது, அதிகரிப்பை ஏற்படுத்துவது. அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒரு குறித்த பொருளின் பருமநிலையில் நடைபெறும் அதிகரிப்பை வெப்ப விரிவு என்று சொல்லுவோம். அப்படின்னா அது இந்த நீளம், பரப்பளவு, கன அளவு ஆகியவற்றில் ஏற்படும்
அதிகரிப்பு விரிவு ஆகும். இப்போ இங்கே வெப்ப விரிவுகள் 3 விதமாக தான் இருக்கும். வெப்ப விரிவு ரைட் 3 விதத்தில் தான் நடக்கும். ஒன்று நீள விரிவு, நீளத்தில் அதிகரிக்கிற நீள விரிவு ரைட். அடுத்தது பரப்பளவு அதிகரிக்கிறதால பரப்பளவு விரிவு. அடுத்தது கன அளவு விரிவு, கன அளவு விரிவு ரைட். அப்போ 3 விதமாக தான் வெப்ப விரிவு இங்கே நடக்கும். நீளத்தில் வர அதிகரிப்பு, பரப்பளவில் வர அதிகரிப்பு, அடுத்தது கன அளவில் வர அதிகரிப்பு. அவ்வாறே ஒரு குறித்த பொருளின் வெப்பநிலை குறையும் போது அளவு குறைவு. இது ஹீட் பண்றதால வெப்பத்தை கொடுக்கறதால வர வெப்பநிலை அதிகரிப்பு. நீளம் அதிகரிக்கும், பரப்பளவு அதிகரிக்கும், கன அளவு அதிகரிக்கும். அது மாதிரி வெப்பத்தை குறைச்சு வெப்பத்தை உறிஞ்சி எடுத்தேன்டா ஒரு பொருளில் இருக்கிற வெப்பத்தை நான் உறிஞ்சி வெப்பநிலையை குறைக்கிறேன். அப்போ உறிஞ்சி எடுக்கிறேன்டா நீளத்தில் ஒரு குறைவு வேறு, நீளம் குறைவு. இது எப்படி என்றால் இப்போ கத்தியை சாணம் வடிப்பாங்க, கத்தியை நல்லா சூடாக்கி போட்டு கொண்டு குளிர்ந்த தண்ணிக்குள்ள கொண்டு வைப்பாங்க. தண்ணி கொண்டு வைக்கிறேன் கத்தி சுருங்கும் ரைட். அப்படி நிறைய பெரியவங்களாம் அப்படின்னு பார்ப்போம் ரைட். அப்போ நீளம் குறையும், வெப்பத்தை உறிஞ்சிக்கணும். அப்போ நீளம் குறைதல், அது மாதிரி பரப்பளவு குறைதல், அது மாதிரி கன அளவு குறைதல். இதை வெப்பநிலையை குறைக்கக்குள்ள வர குறைவு. நீள அகல பரப்பளவு கன அளவுகள், நீளங்கள்ல பரப்பளவு, நீளம் பரப்பளவு கன அளவு, இந்த 3 தான் கணியாங்க ரைட். பரப்பளவு கன அளவில் மாற்றம் பெறும் அல்லது நீளத்தில் மாற்றம் பெறும். நீள அதிகரிப்பு அல்லது நீள குறைவு. வெப்பநிலை கூடினால் நீளம் அதிகரிக்கும், வெப்பநிலை குறைஞ்சால் நீளம் குறையும். அது மாதிரி பரப்பளவு கன அளவுக்கும் அதே தான். பரப்பளவு கன அளவு வெப்பநிலை கூடினால் பரப்பளவு கன அளவு கூடும், வெப்பநிலை குறைஞ்சால் பரப்பளவு கன அளவு குறையும் ரைட். அதை தான் நாங்கள் வெப்ப விரிவு என்று கதைப்போம். வெப்ப நீளத்தை அதிகரிக்கிறது அல்லது நீளத்தை குறைக்கிறது வெப்பத்தை பயன்படுத்தி. வெப்பத்தை கொடுத்தா நீளம் கூடும், வெப்பத்தை உறிஞ்சினா நீளம் குறையும். அப்போ அதுதான் வெப்ப விரிவு என்று சொல்றோம் ரைட். வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக ஒரு பொருளினுடைய பருமநிலை வார அதிகரிப்பு என்றால் நீளம் பரப்பளவு கன அளவுகளில் வார அதிகரிப்பு குறைதலைத்தான் நாங்கள் வெப்ப விரிவு என்று கதைப்போம் ரைட். இப்போ நாங்கள் ஸ்பெஷலாக திண்மங்களினுடைய விரிவை பற்றி கதைக்க போகிறோம் ரைட். திண்மங்களினுடைய விரிவை பற்றி இங்கே கதைக்க போகிறோம் ரைட். கவனிச்சு கொள்ளுங்க ரைட். ஓகே, திண்மங்களினுடைய விரிவு. அப்போ திண்ம பொருட்கள் உதாரணத்துக்கு ஒரு இந்த படத்தையே பார்ப்போம். இந்த புக்கில் உள்ள இந்த செயற்பாட்டில் உள்ள இந்த படத்தையே பார்ப்போம் ரைட். திண்ம விரிவுக்கு நாங்கள் இதையே பார்ப்போம் ரைட். இந்த படத்தை பாருங்க. வெப்பமாக்குவதற்கு முன் இரும்பு குண்டை வளையத்தினூடாக அனுப்பலாமாம் ரைட். இப்போ இது ஒரு ஆதாரம் ஒன்று இருக்குது. நிலத்தில் போட்டு இப்படி ஆதாரம் ஒன்றை போட்டுருக்காங்க ரைட். இங்கே ஒரு மேலே ஒரு கம்பி இருக்கும். இந்த கம்பியில் ஒரு நூலில் கட்டி ஒரு வளையம் ஒன்று இருக்குது. ஒரு மாபள யோசினி வீடு அந்த விளையாடுற கோழிக்குண்டு மாதிரி ஒரு மாபள யோசி. இது ஆதாரத்தில் ஒரு கம்பியை சுற்றி இருக்கு, 3 கம்பியை சுற்றி இருக்கு. அந்த கம்பிக்குள்ளால இந்த இரும்பு குண்டு போய் வருகிறது ஈஸியாக வெப்பமாகறதுக்கு முன்னுக்கு ரைட். அப்போ வெப்பமாகறதுக்கு முன்னுக்கு இரும்பு குண்டு மேலே இதை நான் மேலே கீழே தூக்கி அசைக்கிறது மூலம் இதை மேலே கீழே மாற்றி இந்த இதில் பிடிச்சி அசைக்கிறதால, இதை மேலே கீழே அசைக்கிறதால என்னால் இந்த இரும்பு குண்டை இந்த வளையத்துக்குள்ளால உள்ளேயும் வெளியையும் ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் பாருங்க வெப்பமாகணும். இப்போ நான் இந்த இரும்பு குண்டை வெப்பமாகறேன்னு வைங்க. வெப்பமாக்கிய பிறகு இரும்பு குண்டை நான் அனுப்பக்குள்ள இரும்பு குண்டை என்னால் போக மாட்டாமல் இங்கே இலை நெளிஞ்சு போயிருக்குது. அதாவது மேலே தூக்கி இல்லாமல் இருக்குது, உள்ளுக்கு போக இல்லாமல் இருக்குது ரைட். உள்ளுக்கு போக இல்லாமல் இருக்குது இந்த இரும்பு குண்டு ரைட். இலை இங்கே தொஞ்சு போயிருக்கா என்ன உள்ளுக்கு போக இல்லாமல் இருக்குது. என்ன காரணம் என்றால் வெப்பமாக்குற பிறகு அப்போ வெப்பமாக்கின உடனே இந்த இரும்பு குண்டு கன அளவு அதிகரிச்சுட்டுது. இரும்பு குண்டினுடைய கன அளவில் ஒரு அதிகரிப்பு வந்துட்டுது. அதை நம்ம பார்த்தோம். வெப்பநிலை அதிகரிப்பால நீளம் பரப்பளவு கன அளவில் ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டால் அது வெப்ப விரிவு என்று கதைக்கிறது. என்ன அந்த மாதிரி இங்கே வெப்பம் ஆக்குறதுக்கு முதல் இரும்பு குண்டை ஈஸியாக அனுப்பக்கூடிய மாதிரி இருந்தது. காரணம் அதில் எந்த ஒரு அதிகரிப்பும் ஏற்படலை. என்ன வெப்பநிலை கொடுக்கல நாங்கள். ஆனால் இங்கே வெப்பத்தை கொடுத்துட்டோம். வெப்பத்தை கொடுத்து வெப்பநிலையை கூட்டி வெப்பத்தை கொடுத்து இரும்பு குண்டை விரிவடைய வச்சுட்டோம். வெப்பத்தை கொடுத்தா விரிவடையும். அது கன அளவு விரிவடைஞ்சிடும். அந்த கன அளவு பெருத்து போச்சு. இப்போ இந்த வளையத்துக்குள்ளால அது போகலாமல் இருக்குது. காரணம் வெப்பத்தை கொடுத்து அது கன அளவை அதிகரிச்சு. இது திண்மங்கள்ல நடந்தது. இரும்பு குண்டன்றது ஒரு திண்ம பொருள் தானே. அப்ப திண்மங்களில் எங்களுக்கு வெப்பத்தால் விரிவு வந்தது என்றபடியால் நாங்க இதை திண்மங்களின் விரிவு என்று கதைப்போம் ரைட். அப்ப இதுக்கு ஸ்பெஷலான பேர் திண்மங்களின் விரிவு ரைட். ஏன்றால் திண்மத்தில் தான் இந்த விரிவு நடந்தது. திண்ம பொருள் இரும்பு குண்டன்றது ஒரு திண்மம் தான். திண்ம பொருள் வெப்பமாக்கின பிறகு இந்த வளையத்துக்குள்ள போக முடியல. காரணம் அது கன அளவு பெருப்பிச்சு போச்சு, வெப்பத்தை கொடுத்ததால் கன அளவு விரிஞ்சு போகுது. அதனால இதுக்கு பேர் திண்ம பொருளை வார விரிவு பண்ணபடியா திண்ம விரிவு அண்டிதை கதைப்போம் ரைட். திண்மங்களில் ஏற்படுகிற வெப்ப விரிவு. இப்போ சில பயன்பாடுகள் ரைட். இந்த திண்ம விரிவுகள் எங்கெங்க பயன்படுத்தப்படும் ரைட். இப்போ வண்டில் சில்லு வண்டில் சில்லில் பொறுத்தேக்கூட அந்த பட்டம் பொறுத்துவாங்க. இரும்பு பட்டத்தை வண்டில் சில்லில் பொறுத்துவாங்க. அதில் போனீங்கன்னா இந்த இரும்பு இதுகளில் போனீங்கன்னா தெரியும் ரைட். இப்போ ஒரு வண்டில் சில்லு ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கும் ரைட். வட்ட வடிவத்தில் இருக்க வண்டில் சில்லை அந்த இரும்பு பட்டையை பொறுத்துவாங்க சுற்றி ரைட். இப்படி இரும்பு பட்டை அதில் பொறுத்தேக்குள்ள இந்த இரும்பு பட்டை சேராது, வட்டத்துக்குள்ளே சேராது. தொடக்கத்தில் நாங்கள் பொறுத்தேக்குள்ள ஆரம்பத்தில் அது சேராது. ஏன்னா சிறிய சின்ன விட்டத்தோடு தான் செய்வாங்க. இப்போ வண்டில் சில்லின்ற விட்டம் இருக்குதானே, வண்டில் சில்லின்ற விட்டத்தை விட ஒரு சின்ன விட்டத்தோடு தான் இந்த இரும்பு பட்டையை செய்வாங்க.
வண்டில் சில்லை சுற்றி போடுற அந்த இரும்பு பட்டையை வந்து ஒரு சின்ன விட்டத்தில் தான் செய்வாங்க. அப்படி ஏன் செய்கிறேன்றால் அப்படி சின்ன விட்டத்தில் செய்தால் எங்களால் வண்டில் சில்லில் பொருத்த இயலாது. ஆனால் என்ன செய்தால் அது பொருத்தலாம் என்றால் அந்த இரும்பு பட்டையை வந்து நல்ல வெப்பத்தை கொடுத்து விரிவடைய பண்ணுறது. வெப்பத்தை கொடுத்து விரிவடைய பண்ணினால் அது வந்து இப்போ விரிஞ்சிடும். வெப்பத்தை கொடுத்தா வந்து நீளத்தில் பரப்பளவில் கன அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வெப்பத்தை கொடுக்குறதா இரும்பு பட்டை வந்து அப்போ வெப்பத்தை கொடுத்து நான் அந்த வண்டில் சில்லுக்கு பொறுத்த போகிற இரும்பு பட்டையை கொண்டு போய் வெப்பத்தை கொடுத்து நான் அதை நல்ல விரிவடைய செய்து போட்டு இப்போ நான் வண்டில் சில்லை சுற்றி வச்சுட்டு தண்ணியை ஊற்றி கூலாக்க ரைட். அதான் அவங்க செய்கிற அந்த ஐடியா. வண்டில் சில்லுக்கு வந்து இரும்பு பட்டையை கொடுக்குறதுக்கு அவங்க செய்கிற ஐடியா அதுதான். வண்டில் சில்லை விட சின்ன விட்டத்தில் ஒரு பட்டை இரும்பு பட்டையை எடுப்பாங்க. எடுத்து அதுக்கு வெப்பத்தை கொடுத்து ஹீட் பண்ணி நல்ல நீளத்திலையும் பரப்பளவிலையும் கன அளவிலையும் ஒரு அதிகரிக்க ஏற்படுத்துகிற மாதிரி வெப்ப விரிவு பண்ணுவாங்க. ரைட். அப்போ வெப்பத்தை கொடுத்து வெப்ப விரிவு பண்ணி போட்டு இப்போ வண்டில் சில்லை சுற்றி அதை வச்சுட்டு டக்குன்னு தண்ணியை ஊற்றி கூல் பண்ணுவாங்க. ஏனென்றால் இருக்கிறது தண்ணியை ஊற்றினா என்ன நடக்கும்? நீளம் பரப்பளவு கன அளவு இந்த மூன்றிலையும் குறைவு ஏற்படும். வெப்பநிலை குறைப்பால வெப்பம் விரியுது. என்ன வெப்பம் விரிவு? இப்போ வெப்பம் சுருங்குது. வெப்பம் விரிஞ்சது. முதல் நான் வெப்பத்தை கொடுக்கல வெப்ப விரிவால அது பெருசாக வந்தது. இப்போ நான் வண்டில் சில்லை சுற்றி அந்த பட்டையை மூடி போட்டு டக்கட தண்ணியை ஊற்றுறதால சுருங்கி அது வண்டில் சில்லோட ஃபிட்டாக பொருந்திடும். இது ஒரு நல்ல ஐடியா. வெப்ப விரிவை பயன்படுத்துறதுக்கான ஒரு நல்ல ட்ரிக். வண்டில் சில்லில் இரும்பு பட்டை பொறுத்துறது ஒரு நல்ல ஒரு ட்ரிக். வெப்ப விரிவை பயன்படுத்துறதுக்கான ட்ரிக். ரைட். தெளிவாக விளங்கி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. வண்டில் சில்லை விட சின்ன விட்டத்தில் முதல் இரும்பு பட்டையை எடுக்க வேணும். அந்த இரும்பு பட்டையை எடுத்து வெப்பத்தை கொடுத்து நல்லா ஹீட் பண்ணி வெப்ப விரிவு பண்ண வேணும். நீளத்திலையும் பரப்பளவிலையும் கன அளவிலையும் இரும்பு பட்டையை நல்லா பெருசாக்க வேணும். பெருசாக்கி போட்டு வண்டில் சில்லை சுற்றி வச்சுட்டு பிறகு டக்குன்னு கூழ் தண்ணியை ஊற்றி அதை வந்து சுருங்க வச்சோம் என்றால் வண்டில் சில்லோட இரும்பு பட்டை மிக இறுக்கமாக பொருந்தும். ரைட். அப்போ பிறகு கலராது. ஏன்னா நல்ல இறுக்கமாக கொடுக்கும். தண்ணியை ஊற்றி குளிர வச்சுட்டோம். அப்போ அது சுருங்கிடும். அப்போ நல்லா ஒட்டிடும் வண்டில் சில்லோட. அப்போ அது ஒரு வெப்ப விரிவை பயன்படுத்துகிற நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் முதல் வசனத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரைட். ஓகே. இப்போ அடுத்தது இந்த புகையிரத பாதைகளில் சின்ன இடைவெளிகள் விடுவாங்க. ரைட். நீ பார்த்துருவோம் புகையிரத பாதை படத்தில் காட்டணும் ஈஸியாக விளங்கும். ரைட். இந்த படத்தை பேர் சின்ன சின்ன இடைவெளிகள் விடுவாங்க. அது ஏன்னு தெரியும்? பார்த்துருப்பேன் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த தண்டவாளங்களுக்கு இடையில இந்த ஒரு இடைவெளி விடுவாங்க. இந்த இடத்துல ஒரு கேப் பண்ணுறது இருக்கும். ரைட். இந்த இடைவெளி ஏன் விடுறது? தண்டவாளம் செய்யக்குள்ள இப்போ புகையிரத பாதைகளை நீ பார்த்துருப்ப அதில் தண்டவாளத்துக்குள்ள வந்து நடுவில் இந்த சின்ன சின்ன கேப் விடுவாங்க. இது ஏன் விடுறதுன்னு கேட்டால் ரைட். இப்போ இது ஒரு திண்மம் தானே, இரும்பால் செய்யப்பட்ட தண்டவாளம்ன்றது இரும்பால் செய்யப்பட்ட ஒரு திண்மம். ரைட். இந்த இரும்பால் செய்யப்பட்ட திண்மம் வந்து வெயில் காலங்களில் தொடர்ச்சியாக அதில் வெப்பம் படும். சூரிய வெப்பம் தொடர்ச்சியாக அந்த இரும்பு பொருளில் படும். படைக்குள்ள என்ன நடக்கும்? வெப்பத்தை பெற்று அந்த இரும்பு விரிவடைய பார்க்கும். வெப்பத்தை கொடுத்தா இந்த ஒரு திண்மமும் விரிவடை பார்த்தா திண்மங்கள்ட்ட விரிவு என்ன? வெப்பத்தை கொடுக்குறதால இந்த தண்டவாளம் ஒரு திண்மம் இரும்பால் செய்யப்பட்டிருக்கும். அந்த இரும்புக்கு தொடர்ச்சியாக சூரியன் வெப்பம் போகிறதால அது விரிவடைய பார்க்கும். விரிவடைஞ்சு இந்த கெப்பை மூடி போடும் வெப்ப காலத்தில். ரைட். வெப்ப காலத்தில் வெயில் காலத்தில் இந்த கெப்பை வந்து அது மூடி போடும், ஃபிட் பண்ணி போடும். விரிவடைகிறதால மூடி போடும். இப்போ நான் இதை செய்யக்கூட தண்டவாளம் செய்யக்கூட நான் அப்படி இடைவெளி விடாமல் செய்தால் என்ன நடக்கும் என்றால் அது விரிவடைஞ்சு ஒரு இடத்துல போக இல்லாமல் தண்டவாளம் நொறுங்கி இப்போ சேதமாகும். இந்த கேப் விடாமல் நான் தண்டவாளத்தை செய்தால் தண்டவாளம் புகையிரத பாதையில் தண்டவாளம் போடைக்குள்ள இது செய்தால் இந்த கெப்பை விடாமல் நான் செய்தேன் என்றால் அது வெப்பத்தால் விரிவடைஞ்சு உடைஞ்சு சேதமாக போயிடும். தண்டவாளம் நிறைய செலவு வரும். அப்போ அதை குறைக்கிறதுக்காக தான் சில இன்ஜினியர்ஸ் மாதிரி சயின்ஸ் படிக்கிறது எல்லாமே இன்ஜினியர் வர போறீங்க, படிச்சு ஒரு பெரிய இன்ஜினியர் வர போறீங்கன்னு சொன்னால் தண்டவாளம் அமைக்கிற வேலை செய்யக்குள்ள அதில் யோசிக்க வேண்டும். ரைட். தண்டவாளம் செய்யக்குள்ள கிடைக்கிட சின்ன கெப்பை விடுங்க நீங்கள் சொல்லணும் இன்ஜினியராக வந்தால். ரைட். அது ஏன் இதுக்கு அப்படின்றது சயின்ஸில் கிளியராக படிச்சு கொண்டு போகணும். ரைட். அது ஏன் என்று கேட்டால் வெப்பம் தொடர்ச்சியாக வெப்ப காலங்களில் வெப்பம் பட்டுக்கொண்டிருக்கக்குள்ள தொடர்ச்சியாக பட்டுக்கொண்டிருக்கும். வெப்பத்தால் அந்த திண்மம் விரிவடைஞ்சு அது நீட்சியடைஞ்சு பலதாகும், சேதமாகும். அந்த தண்டவாளம் சேதமாகும். இப்படி கெப் விட்டால் அந்த கெப்பை பூர்த்தியாகி அது திரும்பவும் பாவனைக்கு வந்துடும். ரைட். உடையாது, அந்த தண்டவாளம் சேதமடையாது. அதுக்காக தான் இந்த இடைவெளி விடுறது தண்டவாளம் அமைக்கும் போது. அப்போ வெப்ப விரிவின் இன்னொரு பிரயோகம் தண்டவாளம் அமைக்கும் போது சிறு சிறு இடைவெளிகள் விட்டு அமைக்கிறது. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ரைட்ஸ். இப்போ அடுத்தது பார்ப்போம். சரி, இந்த எலக்ட்ரிக் போஸ்ட் இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் பழைய காலத்தில். இப்போ எல்லாம் வயரில் வருது. பழைய காலத்தில் இந்த அலுமினிய கம்பிகளால் தான் செய்வாங்க. இப்படி அது வளைஞ்சிருக்கும் பாருங்க. இப்படி ஒரு வளைஞ்சிருக்கும். அப்படித்தான் அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டில் மின் வடங்களில் வந்து இப்படி தான் எலக்ட்ரிக் போஸ்ட் செய்வாங்க. ரைட். அப்போ மின் வடங்களை வந்து ஒரு தொய்வாக தான் அமைப்பாங்க. ஏன்னு கேட்டால் இப்படி தொய்வாக அமைக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுவும் அதே விஷயம் தான். இப்போ சூரியனுடைய ஒளி வந்து சூரியனுடைய வெப்பம் வந்து இதில் படுது. அப்போ அலுமினியம்ன்றது உலோகம், ஈஸியாக விரிவடையக்கூடியது. ரைட். அலுமினியத்தால் செய்யப்பட்டது இல்லை செப்பால் செய்யப்பட்டதால் அது சிறந்த உலோகங்கள், சிறந்த மின் வெப்ப கடத்திகள். அப்போ அதில் தொடர்ச்சியாக சூரியன் வெப்பம் பட்டுதுன்னு சொன்னால் அது ஈஸியாக விரிவடைஞ்சு இப்போ இது தொய்வை நான்
இந்த அலுமினிய கம்பியோ அல்லது செப்பு கம்பியோ தொய்வேனான்னு போடுறதால அது விரிவடையக்குள்ள எப்படி வரும், சூரிய வெப்பத்தை விரிவடையக்குள்ள நீட்சியாக வரும். அப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ தொஞ்சு அமைச்சு விட்டேன்னால் எனக்கு நீட்சியாக வரும், பிரச்சனை இல்லை. நான் இப்படி அமைக்கக்குள்ள இந்த எலக்ட்ரிக் போஸ்ட் அமைக்கக்குள்ளேயே நான் இப்படி நல்லா நீட்டாக அமைச்சு விட்டேன் என்றால் ரைட், இப்போ சூரியன் ஒளி வெப்பம் வந்து இதில் படப்போம், சூரியன் வெப்பம் இதில் வந்து படையக்குள்ள இது விரிவடையக்குள்ளே நடக்கும். இன்னும் நல்லா விரிவடைய பார்த்து கட்டத்தில் முறிஞ்சு போயிடும். ரைட், நல்லா விரிவடைஞ்சு இப்போ ஒன்று செய்யலாம் கட்டத்தில் அது முறிஞ்சு போயிடும். அப்போ சேதம், மின்கம்பிகள் சேதமா. அப்போ அதுக்காக தான் நாங்கள் தொய்வை அமைச்சு விட்டோம், அமைக்கக்குள்ளேயே தொய்வை அமைச்சு விட்டோம்னால் நீட்சி அடையினாலும் அது ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும். அப்புறம் அதுக்கு மேலே நீட்சி அடையாது, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஆனால் நாங்கள் அமைக்கக்குள்ளேயே ஸ்ட்ரெயிட்டாக அமைச்சு விட்டோம்னா வெப்பத்தை வேண்டி அது இன்னும் விரிவடைந்து முறிஞ்சும் சேதமாக போயிடும். அப்போ அதுக்காக தான் இதை வந்து தொய்வாக அமைக்கிறது. ரைட், அது வெப்ப விரிவின்ற இன்னொரு பிரிவு. ரைட், இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கான், இப்போ போத்தல் மூடி வந்து உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கின்ற, இப்போ ஒரு போத்தல் மூடி வந்து உலோகத்தால் இரும்பால் செய்யப்பட்ட ஒரு அலுமினியத்தால் செய்யப்பட்ட ஒரு உலோக மூடியால் ஒரு போத்தல் மூடி செஞ்சுருக்கன்னு வை. ரைட், இப்படி ஒரு போத்தல் இருக்குன்னு வை. இந்த போத்தலின் மூடி வந்து ஒரு உலோக மூடி, இந்த மூடி வந்து உலோகத்தால் செய்யப்பட்ட மூடி. இப்போ இந்த மூடியை கலட்ட இல்லாமல் இருக்குது, இந்த போத்தல் மூடியை வந்து கலட்ட இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் இந்த உலோக மூடியை கொண்டு போய் ஒரு சுடுதண்ணிக்க வை. ரைட், சுடுதண்ணிகளை வச்சு என்ன நடக்கும், அது வெப்பத்தை பெற்று அது விரிவடைஞ்சு அது கொஞ்சம் இப்படி விரிவடைண்டா என்ன, வெப்ப விரிவண்டா என்ன, நீளத்தில் பரப்பளவில் கன அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன, ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்துறதான் வெப்ப விரிவு. வெப்பத்தை கொடுத்தா அதிகரிப்பை ஏற்படுத்தும், வெப்பத்தை உறிஞ்சினால் குறைவை ஏற்படும், சுருங்கும். என்ன, வெப்பத்தை குறைஞ்சா சுருங்கும், வெப்பத்தை கொடுத்தா விரியும். அப்போ இது வெப்பத்தை கொடுத்து நான் விரிவடைய பண்ணி கூட ஈஸியாக இதை கலட்டுறோம். அதுவும் ஒரு வெப்ப விரிவினுடைய பிரிவு. உலோகத்தால் ஆக்கப்பட்ட போத்தல் மூடிய கலட்டுறதுக்கு, இறுகி இருக்கிற மூடிய கலட்டுறதுக்கு நாங்கள் வெப்பத்தை கொடுத்து விரிவடைய செய்து கலட்டலாம். ரைட், இன்னொன்று இந்த வெப்ப விரிவின்ற பிரிவுகள் இன்னொன்று முக்கியமானது, இந்த மின்னழுத்தி அந்த அயன் பாக்ஸ் பாவிக்கிறதுக்கு தெரியும். அயன் பாக்ஸ் பாவிக்கிறதுக்கு ஈருலோக கீட்டுன்னு ஒன்று இருக்குது. ரைட், இது வந்து அடிக்கடி எக்ஸாமுக்கு வர ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ஈருலோக கீட்டுன்னு சொல்லி ஒரு 2 உலோகத்தால் ஆக்கப்பட்ட வேற வெப்ப விரிவை கொண்ட 2 உலோகத்தால் வேற உலோகத்தால் ஆக்கப்பட்ட ஒரு ஈருலோக கீட்டு அமைக்கப்பட்டு இந்த மின்னழுத்திகளில், குறிப்பாக இந்த அயன் பாக்ஸுகளில் இப்படி இந்த ஈருலோக கீட்டை பயன்படுத்தி வெப்ப விரிவை பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னா அதை பற்றியும் தொடர்ச்சியாக பார்ப்போம். ரைட், இதுதான் அந்த படம், ஈருலோக கீட்டுக்கான படம். தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ஈருலோக கீட்டினுடைய தொழிற்பாடு இங்கே தான் தெளிவாக காட்டியிருக்குது. ரைட், தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. ஈருலோக கீட்டுனா என்னென்னால் ஒரே கீட்டில் 2 வேறு விதமாக, இப்போ ஒரே கீட்டு தானே பாருங்க, இது வந்து ஒரே கீட்டு தான். ரைட், இங்கே வந்து 2 வேறு உலோகங்களால் செய்யப்பட்டிருக்கு, பிரிச்சிருப்பாங்க. நடுவில் இந்த உலோகம் வந்து பாருங்க, இந்த அப்படி வெட்டி காட்டிக்கிறாங்க, இந்த உலோகம் வந்து பாருங்க குறைந்த விரிவை காட்டக்கூடிய உலோகம். ரைட், வெப்பத்துக்கு டக்கண்டு விரியாது. ஆனால் கீழே இருக்கிறது பாருங்க கூடிய விரிவை காட்டக்கூடிய உலோகம். வெப்பத்தை கண்டோம்னா டக்கண்டு விரிஞ்சிடும், பெரிய அளவில் விரிவை ஏற்படுத்தக்கூடிய உலோகம் கீழே இருக்குது. இவர் வந்து பெரிய அளவில் கூடிய விரிவை காட்டக்கூடிய உலோகமும், மேலே இருக்கிறவர் குறைந்த அளவு விரிவை காட்டக்கூடிய உலோகம். ரைட், அந்த கூடிய விரிவை காட்டக்கூடிய உலோகத்தில் இருந்து தான் ஒரு ஆளி மாதிரி ஒன்றை பொருத்தி இருப்பாங்க. ரைட், அதை கீழே இதோட இது வந்து ஒரு ஆளி மாதிரி இருக்கும். ரைட், ஆளி என்று சொல்லுவோம். ரைட், ஆளி மாதிரி, அதாவது தொடுகிறது, இந்த முனையும் அந்த முனையும் தொடுறது, ரெண்டுமே உலோக பகுதி தான், தொடுகிறது. இது ஒரு ஆளி மாதிரி ஆளி மாதிரி வேலை செய்யும். ரைட், ஆளி கிடையாது, ஆளி மாதிரி வேலை செய்யும். ரைட், அதை கொண்டு வந்து ஒரு நான் மின்கலத்தோட கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு சுவிட்சை போட்டுட்டு ரைட் அப்படியே கொண்டு வந்து நான் எலக்ட்ரிக் சர்க்யூட் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ என்ன நடக்கும் என்றால் ரைட், இது ரெண்டுமே பொருத்தப்பட்டிருக்குது. ரைட், அப்போ இங்கே மின்னோட்டம் ஓடும், மின்னோட்டம் ஊடைக்குள்ள என்ன நடக்கும், மின்னோட்டம் ஊடைக்குள்ள இந்த வெப்பம் உருவாகும், மின்னோட்டத்துக்கு ஒரு வெப்ப விளைவு. அந்த வெப்ப விளைவு காரணமாக ரைட் இங்க கூடிய விரிவை காட்டக்கூடிய உலோகம் தொடர்ந்து வெப்பத்தை தொடர்ந்து இது கனெக்ஷன்ல இருக்கக்குள்ள இது டக்குன்னு விரிய பார்க்கும். ஏன்னா வெப்பத்தை கண்டோடனே இது விரியும் தானே, அப்போ வெப்பத்தை கண்டோடனே விரியக்குள்ள இப்படி திரும்ப பார்க்கும். ரைட், இப்படி வந்து இதை திரும்ப பார்க்கக்குள்ள இது நிலைக்கு தான் மேல் நோக்கி தூக்கப்படும். ரைட், இது வந்து குறைந்த அளவு விரிவை காட்டக்கூடிய, மேலே இருக்கிறவர் குறைந்த அளவு விரிவை காட்டக்கூடியவர், கீழே இருக்கிறவர் தான் டக்குன்னு விரிவை காட்டக்கூடியவர். அப்போ வெப்பத்தை கண்ட உடனே டக்குன்னு விரிய பார்க்கும். அப்போ அதுதான் அயன் பாக்ஸ் அடிக்கடி நிற்கிறது. நிறைய ஒரு ஹீட்டுக்கு நீங்கள் செட் பண்ணலாம். அயன் பாக்ஸ் நீங்கள் அயன் பண்ணக்குள்ள எவ்வளவு ஹீட் எனக்கு வேணுமென்று செட் பண்ணலாம். ரைட், அதில் செட் பண்ணலாம். ரைட், செட் பண்ணி போட்டு நீங்கள் அயன் பண்ணி கொள்ளலாம். ரைட், எந்த அளவு வெப்பத்தில் எனக்கு விரிவை ஏற்படுத்த வேணுமென்றது நீங்கள் அதில் அயன் பண்ணி கொள்ளலாம். ரைட், இதுதான் ஈருலோக சட்டம்னு சொல்கிறது. குறைந்த அளவு விரிவை காட்டக்கூடிய உலோகத்தையும் கூடிய அளவு விரிவை காட்டக்கூடிய உலோகத்தையும் ஒன்றா சேர்த்து ஈருலோக சட்டத்தை உருவாக்கி அயன் பாக்ஸுகளில் பயன்படுத்துகிறது இதுதான். ரைட், அப்போ இங்கே 2 வகையான உலோக கீட்டுகளை வச்சுருப்பாங்க. ஒன்று கொண்டு வேறுபட்ட வெப்பத்துக்கு விரிவடை, ஒன்று வந்து வெப்பத்துக்கு அதிக அளவு விரியப்படக்கூடியது, மற்றதுக்கு வெப்பத்துக்கு குறைந்த அளவு விரியடையக்கூடிய 2 இருலோக சட்டத்தை பயன்படுத்தி 2 உலோகங்களால் ஆக்கப்பட்ட இருலோக சட்டத்தை பயன்படுத்தி மின் இணைப்பை கொடுத்து மின்னால வார வெப்ப விளைவை பயன்படுத்தி அந்த இருலோக சட்டம்
கனெக்ட் ஆகிறதும் டிஸ்கனெக்ட் ஆகிறதையும் பயன்படுத்தி நாங்களால் மின்னழுத்திகள் மின்சோர்ஸ் அமைப்பானங்களில் நாங்கள் அந்த டெக்னிக்கை இருளவு சட்டசரி டெக்னிக்கை திண்மங்களுடைய விரிவுகளில் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட். நாங்கள் இப்போ திண்மங்களுடைய விரிவு பற்றி பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக நாங்கள் திரவங்களினுடைய விரிவு ரைட். திரவங்கள் வந்து இப்படி வெப்பத்துக்கு விரிவை ஏற்படுத்தும்ன்றதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல இதில் காட்டியிருக்கிறாங்க ரைட். நாங்கள் தொடர்ச்சியாக அதை பற்றி இன்றைக்கு கதைப்போம் ரைட். திரவங்களினுடைய விரிவை பற்றி பார்ப்போம் ரைட். இப்போ என்ன செய்கிறாருன்னால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ரைட் இந்த படத்தை கவனிங்க ரைட். ஒரு நீருக்கு வந்து நிறமுட சிவப்பு கலர் சாயமுட போட்டுருக்காங்க நீர் இருக்கு ரைட். தண்ணியை வந்து ஒரு கோலைக்குள்ள ஒரு பாத்திரம் சின்ன பாத்திரத்துக்குள்ள வந்து தண்ணியை விட்டுட்டு தண்ணிக்கு வந்து சிவப்பு கலர் நீர் மட்டத்தை போட்டுட்டு ஒரு திரவ மட்டத்தை அந்த இதில் அனுப்புகிறாங்க ரைட். ஒரு சின்ன திரவ மட்டத்தை அதில் அளக்கிறதுக்காக அனுப்பி அந்த கோலை மேல் பக்கம் எடுத்துருக்காங்க. அதில் வந்து இவ்வளோத்துக்கு திரவ மட்டம் இருக்குது ரைட். அது சும்மா நோர்மலாக சாதாரண நிலையில் இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னால் இந்த ரெண்டாவது ஒழுங்கமைப்பு இங்கே பாருங்க, இந்த ஒழுங்கமைப்பு பாருங்க. இதில் வந்து ஒரு ஃபென்சன் சுடர் அடுப்பை பயன்படுத்தி வெப்பத்தை வழங்குறாங்க, கிட்ட கொடுக்குறாங்க தண்ணிக்கு ரைட். ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணியை நிரப்பி இளஞ்சூடான நீரில் போடுறது என்ன, அப்போ பாத்திரத்துக்கு தண்ணி நிரப்பி தண்ணி வந்து ஒரு ஃபென்சன் சுடர் அடுப்பால் வெப்பம் வழங்கப்படுது, கியூ வழங்கப்படுகிறது நீருக்கு. அப்போ நீரினுடைய வெப்பநிலை இங்கே அதிகரிக்கிறதால நீர்கிட்ட இருந்து வெப்பத்தை யார் வாங்கும், அந்த நிறமூட்டிய நீரும் இந்த கோலைக்குள்ள இருக்கிற இந்த குழாய்க்குள்ள இருக்கக்கூடிய நிறமூட்டிய நீரும் வந்து வெப்பத்தை வாங்கி நீர்மட்டத்தை உயர்த்தி கொள்ளும் ரைட். திரவ மட்டம் வந்து முதல் இருந்த நிலையிலோட ஏ என்ற புள்ளியில இருந்த நிலையை விட இப்போ ஏக்கு மேலே போயிடுது ரைட். சியை நோக்கி போகுது. என்ன ரீசன் கேட்டால் வெப்பத்தை வாங்குது. அப்போ வெப்பத்தை கொடுக்குறதால தான் இந்த விரிவு நடந்தது. அப்போ வெப்பத்தை பெற்று திண்மங்கள் மட்டுமில்லை திரவங்களும் விரிவை ஏற்படுத்தும். அதுதான் இந்த திரவ நீர் மட்டத்தினுடைய அதிகரிப்பு வந்தது. ஏ என்ற புள்ளியில இருந்து இந்த ஏ என்ற புள்ளியை விட இன்னும் கொஞ்சம் கூட தூரத்துக்கு விரிஞ்சது. இதை விட நல்ல எக்ஸாம் உனக்கு வேணும் திரவ நிலையில உள்ள ரசம் ரைட். வெப்பமானிகளில் திரவ நிலையில் உள்ள ரசம் வந்து வெப்பநிலை இப்போ காய்ச்சல் கூடினால இப்போ 50 பாகைசியில் காய்ச்சல் அடிக்கிற ஒரு அளவு கொண்டு நீ வெப்பமானியை வச்சுன்னு சொன்னால் அது ஒரு கொஞ்சம் அளவுக்கு விரியும். அது ரச நிழல் வந்து விரியும் 50 பாகைசி வரைக்கும் காட்டும். இதுவே இன்னொரு 100 பாகைசி கொதிநீருக்குள்ள கொண்டு அதை வச்சுன்னு சொன்னால் 100 பாகைசி வரைக்கும் விரியும். அப்போ 50 விட கூட தூரம் விரியும். அப்போ வெப்பம் கூட அதுக்கேற்ற மாதிரி திரவமும் விரிவடையும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வெப்பமானியில் இருக்கக்கூடிய திரவ நிலையில் உள்ள ரசம் ரைட். அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள், திரவ விரிவுக்கான நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி இது ஒரு புரிதலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் திரவ விரிவு ஏற்படுறது திரவங்களும் வெப்பத்தை கண்டு விரியும், வெப்பத்தை கண்டு திண்மங்கள் மட்டுமில்லை திரவங்களும் விரியும் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது ரைட்ஸ். நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். உங்கள் தண்ணியில் வெப்பநிலை இப்போ ஃபென்சன் சுடரப்பை கொடுத்து இந்த பகுதியில் ஃபென்சன் சுடரப்பை கொடுத்து வெப்பத்தை அதிகரிக்கல தண்ணி இளஞ்சூடான நீரும் வெப்பத்தை பெற்று அதுக்கு மேலே இருக்கிற அந்த சோதனை குழாய்க்குள்ள இருக்கிற நிறமூட்டிய நீரும் வெப்பத்தை பெற்று விரிவடைகிறது தான் இதில் இருக்கிற விஷயம் ரைட்ஸ். ஓகே, தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பகுதியில் வாயுவால விரிவு நடக்குமோ, திண்மங்கள் திரவங்கள் விரியக்குள்ள வாயு மட்டும் இப்படி விரியாமல் இருக்கும் ரைட். அப்போ வாயுவால விரிவு நடக்குமோன்ற செக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்துக்குள்ள ஐஸ் கட்டி கூலான ஒரு ஐஸ் கட்டி எடுத்துருக்காங்க. ஐஸ் பனிக்கட்டின்னு சொல்லியிருக்காங்க ரைட். பனிக்கட்டி அதுக்கு போட்டுட்டு ரைட். இப்போ ஒரு பலூனை வந்து ஒரு போத்தில் கட்டி ஒரு போத்தலுக்குள்ள வலியை நிரப்பி போட்டு பலூனை மேலே கட்டி போட்டு போத்தலுக்குள்ள வலியை நிரப்பி போட்டு அதை கொண்டு போய் பனிக்கட்டிக்குள்ள வைக்கிறாங்க ரைட். அப்போ இந்த பனிக்கட்டியால் வந்து வலிக்கு ஒரு வெப்பம் கொடுக்கப்படும், ஒரு சிறிதளவு வெப்பம். பனிக்கட்டியால் கொடுக்கப்படுற வெப்பம் சைபர் பாகைசினா எவ்வளோ வெப்பம் இருக்காது, வெப்பம் இருக்காது, சின்ன வெப்பம் தான் ரைட். அந்த வெப்பத்தால் பலூன் அந்த போத்தலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்று வந்து விரிவடையாது. அதனால பலூன் வந்து சுருங்கி போயிருக்கு, பலூனுக்குள்ள காற்று இருக்கா. காரணம் என்ன, பனிக்கட்டி வந்து வெப்பத்தை கொடுக்காது, அவ்வளவுக்கு கொடுக்காது வெப்பத்தை. ஆனால் இளஞ்சூடான நீர்கள் உணதை வச்சால், இளஞ்சூடான நீர் என்றால் வெப்பம் உள்ள நீர், பனிக்கட்டியை விட இளஞ்சூடான நீருக்கு வெப்பம் கூடத்தாது. பனிக்கட்டி வந்து சைபர் பாகைசியில இருக்கும், இளஞ்சூடாண்டா கிட்டத்தட்ட நான் ஒரு 60 பாகைசியை வைக்கிறேன் ரைட். 60 பாகைசி ஒரு இளஞ்சூடான நீர் ரைட். அந்த 60 பாகைசி கூட சைபர் பாகைசியை விட 60 பாகைசி பெருசு. அப்ப இங்க வெப்பம் கூட என்றால் வெப்பத்தை கூட இருக்கிறதால இங்க இளஞ்சூடான நீர்கிட்ட இருந்து வெப்பம் உள்ள இருக்கிற காத்துக்கு போகும், இந்த போத்திற்கு இருக்கக்கூடிய காத்துக்கு போகும். அப்ப காத்து வெப்பத்தை கண்டோன்னா விரிவடையும், வெப்பத்தை கண்டோன்னா காத்து விரிவடையும். விரிவடைகிற காத்து முழுக்க போறதுக்கு பாதை இல்லை, வேற எங்க பாதை இருக்கு, மேலதான் போகணும். அப்ப மேல போய்கள் அது பலூனை ஊத பண்ணிடும் ரைட். அதனாலதான் ஊதிய பலூனர் அது மாறும் இல்லைங்க. அப்ப வெப்பத்தை கண்ட உடனே காத்தும் விரிவடையும், வாயுவும் விரிவடையும். காத்து என்று சொல்றதை விட வாயு என்று சொல்றது பெட்டர் ரைட். அப்ப வாயுவும் விரிவடையும். என்ன ரீசன் என்று கேட்டால் இங்க வந்து இந்த போத்தலுக்கு அடைக்கப்பட்ட போத்தலுக்குள்ள காத்து இருக்குது, உள்ள வந்து காத்து இருக்குது. இங்க வந்து இளஞ்சூடான நீருக்குள்ள கொண்டு வைக்கல, பனிக்கடியில் கொண்டு வைக்கல எங்களுக்கு ஒரு பலூன் ஒன்றும் ஊதையில. காரணம் பனிக்கட்டி வந்து வெப்பத்தை கொடுக்காது, பனிக்கட்டி கூலா இருக்கும், அது வெப்பத்தை கொடுக்காது. ஆனா இளஞ்சூடான நீர்ன்றது சூடா இருக்கும், அப்ப அது வெப்பத்தை கொடுக்கும். அப்ப இளஞ்சூடான நீர் வந்து இந்த உள்ள போத்தலுக்கு அடைக்கப்பட்ட வலிக்கு வந்து வெப்பத்தை கொடுக்கும். கொடுக்கறதால உள்ள இருக்கிற வலி
விரிவடைய பார்க்கும், வழியினுடைய துணிக்கைகள் விரிவடைய பார்க்கும். அதனால ஒன்று விலத்தி போக பார்க்கும். அப்படி விரிவடைஞ்சு போற வழி முழுக்க இந்த பலூன் உள்ள போய் பலூனை வந்து ஊதா பண்ணுங்க. வேற பாதை இல்லை, வழி உள்ள இருக்கிற வழி விரிவடைஞ்சு போறதுக்கு வெளிப்பாதை இல்லை. அப்போ பலூனுக்குள்ள தான் போகணும். பலூனுக்குள்ள போய் பலூனை ஊதா பண்ணும். இதனால வாயுவும் வெப்பத்தை கண்டு விரிவடையும்ன்றது இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு செய்முறை ரீதியாக உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அப்போ வெப்பத்தால திண்ம பொருட்களும் விரிவடையும், திரவ பொருட்களும் விரிவடையும், வாயு பொருட்களும் விரிவடையும்ன்றதை பற்றி நாங்கள் இந்த பகுதியில் கிளியராக பார்க்கணும். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இதுவரை எனக்கு இந்த மாணவர்களுக்கு நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.